இல்லை அந்த 3ங்கிறது என்ன கணக்குன்னு புரிஞ்சு அதுதான் இந்த 3ங்கிறது என்னென்னா அது ஒரு 10 வருஷத்தோட கால இடைவெளியான கணக்கு. ஓகே, அது ஒரு ஒரு 10 வருஷத்து. இப்போ உதாரணமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு எழுதியிருப்பாங்க பாருங்கள். ஒரு ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டோட டைம் மாதிரி தான் இதுவும். வாழ்க்கையோட மேரேஜுக்கான டைம் இது மாதிரி இருக்கும். நீங்கள் ஏறுனா ஏறுங்க, 8:30 மணிக்கு உங்களுக்கு அமெரிக்கா ஃப்ளைட்டு, நீங்கள் ஏறலை, நான் இந்த ஃப்ளைட்டை போக மாட்டேன்னுங்கிறீங்க, அந்த ஃப்ளைட் போகவும் போகாதா? போயிடும், அவ்வளோதான். இல்லை கம்மல் வரல, மூர்த்தி வரல அப்படின்னு நாங்கள் எதுவும் ஃப்ளைட் வெயிட் பண்ணுமா? நிற்காது. யாருக்காகவும் காலம் நிற்கவே நிற்காது. காலம் என்ன பண்ணுங்கிறீங்க, நீங்கள் அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ வந்தாவா வராட்டிவா? இதில் என்ன சொல்கிறோம், நான் பொண்ணை பார்த்து பாருங்கள், சூப்பர் பொண்ணாக கொண்டாந்துட்டேன், பையன் சூப்பராக, அதுக்கு முன்னாடி பொண்ணு சூப்பர் பொண்ணாக இருக்கும், அதுக்கு முன்னாடி பையன் சூப்பர் பையனாக தான் இருப்பான். எப்படி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்லல, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜோதிடத்தை தயவு செய்து அதை தெரிஞ்சுங்க. யாரும் அச்சய இலக்கணம் நான் ஏன் படிக்கன்னு சொல்கிறதுக்கான, படிங்கன்னு சொல்லவே இல்லை, தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ரியல் லைஃபோட நீங்கள் வாழணும். நீங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்காம நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, பஸ்ஸில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு மட்டும் நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க, விசா வாங்குறீங்க, எத்தனை மணி ஃப்ளைட்டுங்கிறீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுங்கிறீங்க, இத்தனை கிலோ கொண்டு போகணுங்கிறீங்க, இவ்வளோ விஷயம் திட்டமிடுறீங்கல்ல. நம்ம ஒரு சின்ன ஒரு பயணத்துக்கு இவ்வளோ திட்டமிடுறோம்னா, வாழ்க்கைங்கிற இவ்வளோ தூர பயணத்தில் சந்தோஷம், நிம்மதி, பெருமூச்சு விடணும்னா, அப்போ நம்ம எவ்வளோ திட்டமிடணும்? எங்கேயும் திட்டமிட்டுருக்கோம்ல, அது பாட்டு நடக்கும், அது பாட்டு நடக்கும். அது எப்படி நடக்கும், எது நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி கையாளான்னு தெரிஞ்சிருக்கணும், அது நம்ம பொருத்தமானு தெரிஞ்சிருக்கணும், அது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க, பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், உங்களை கொண்டு போய் ஒரு சிவில் சைட்டில் விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் தெரியாது. அது இல்லை. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறது ஒன்றா இருக்குது, வேலை பார்க்குறது ஒன்றா இருக்குது, திருமண வாழ்க்கை ஒன்று அமைச்சு 10 பொருத்தம் பார்த்து பண்ணது எல்லாமே இன்றைக்கி எங்கே நிற்கிது? டைவர்ஸ், நிறைய இடங்கள்ல டைவர்ஸ் ஆகுது. அதே பொருத்தம் பார்க்காதவங்க சூப்பராக இருக்காங்க, பொருத்தம் பார்க்காதவங்க எல்லாமே ஏஎல்பி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இருக்குமே, இல்லாமல் எப்படி நீங்கள் நடக்கும்? நீங்கள் 2 பேர் சேர்ந்து பயணிக்கிறாங்க, அப்போ 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் இருக்குல்ல, அவ்வளோதான் விஷயம். நான் என்ன பண்ணேன்னா, இது ஜாதகம் 2 பேர் ஜாதகம் நல்லா இருக்கிறாங்கன்னா, இது ரெண்டையும் இணைக்கிற மேட்சை பார்த்தா அந்த ஏஎல்பி இலக்கணம் பொருந்திருக்க. நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் 2 பேர் சந்தோஷமாக வாழ்கிறது உண்மை. நான் பொருத்தம் பார்க்குறேங்கிறது உண்மை. ஆனால் 2 பேருக்கு பொருத்தங்க ஜாதகம் இருக்கான்னு இருக்குது. அப்போ 2 பேர் ஜாதகத்தையும் ஏஎல்பி இலக்கணத்தில் போட்டால், ஆமாம் இங்கே வந்து மேஷ இலக்கணம், இங்கே வந்து துலா இலக்கணம் சூப்பராக பொருந்தி போகுது, 2 பேரும் நல்லா வாழ்கிறாங்க.